அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நான் ஜோதிடர் SP நாகராஜ். என்னுடைய போன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், ஜிபே நம்பர் 3 ஒரே நம்பர் தான். சரிங்களா? 78 45 170 353 7845170353. சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாங்கன்னீங்கன்னா, ஒருத்தரோட ஜாதகத்துல சனி பகவான் செவ்வாய் பகவானை பார்த்தால் என்னென்ன பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? அதுக்கு முதல்லீங்க தற்சமய அண்மையில ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்தேன். அதுல ஒரு மிகப்பெரிய ஜோதிட ஜாம்பவான், மிகப்பெரிய ஜோதிடர், அவரு ஒரு ஜோதிட பலன் சொன்னாருங்க. 2ஆம் பாவகத்தினுடைய அதிபதி 2ஆம் பாவத்திலே இருந்தா, சரிங்களா, ஆட்சியா இருந்தா அவங்க புகழுக்கு மயங்குவாங்க அப்படின்னு சொன்னாருங்க. அதாவது ஒரு ஜாதகத்துல 12 ராசி கட்டம் இருக்கு இல்லைங்களா? அதுல லான் ஏதோ ஒரு கட்டத்துல போட்டிருக்கு. அது லக்னம். அந்த லக்ன பாவத்துக்கு அடுத்த பாவம் 2ஆம் பாவம், லக்ன பாவம் 1ஆம் பாவம், அதுக்கு அடுத்து 2ஆம் பாவம். அந்த 2ஆம் பாவத்துல அந்த 2ஆம் பாவத்துக்குரிய கிரகம், சரிங்களா, எந்த லக்னமா இருந்தாலும் சரி, 2ஆம் பாவத்துக்குரிய கிரகம் 2ஆம் பாவத்திலே இருந்தால் அவங்க புகழுக்கு மயங்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு தொடர்ந்து பேசும்போது சொன்னாரு, போதையிலேயே மது போதை விட புகழ் போதை மிகப்பெரிய போதை அப்படின்னாரு. அரசியல்வாதிகள் எல்லாம் பாருங்களேன், அவங்க எல்லாம் அதுக்குள்ள போயிட்டு வெளி வர முடியாம இருக்கிறது காரணம் என்னங்க? இந்த புகழ் போதை அப்படின்னா. சரி, அப்படின்னா எல்லா அரசியல்வாதிகளுக்கும் 2ஆம் பாவகத்திலேயே 2ஆம் அதிபதி ஆட்சியில் இருப்பாருங்களா? இல்லைங்களா? 2ஆம் அதிபதி 2ஆம் பாவத்துல ஆட்சியில் இருக்கிறவங்க புகழுக்கு மயங்கிடுவாங்க அப்படின்னா, அப்புறம் அரசியல்வாதிகள் அதனாலதான் இந்த புகழ் போதையிலிருந்து வெளியே வர முடியாம இந்த மயக்கத்தில் இருக்கிறாங்கன்னா, அப்ப எல்லா அரசியல்வாதிகளுக்கும் 2ஆம் பாவகத்தினுடைய அதிபதி 2ஆம் பாவத்தில் ஆட்சியில இருப்பாருங்களா? அதுல இன்னொன்னு பாருங்க, அரசியல்வாதிகள் மட்டும்தான் புகழுக்கு மயங்கக்கூடியவங்களா? வேற யார் மயங்க மாட்டாங்களா? ஏன் பேசுறவங்க, ஒரு ஆன்மீக துறையாகட்டும், இலக்கிய துறையாகட்டும், எந்த துறையாகட்டும், மேடையில் பேசுறவங்க அல்லது பாடுறவங்க அல்லது நடிக்கிறவங்க அல்லது கதை கவிதையில எழுதுறவங்க, இவங்க எல்லாம் புகழுக்கு மயங்க மாட்டாங்களா? எந்த ஒரு கலைஞராக இருந்தாலும் சரிங்க, அது பேச்சுக்கலையோ பாட்டுக்கலையோ நடிப்பு கலை, எந்த கலையா இருந்தாலும் சரி, எந்த கலையா இருந்தாலும் சரி, அந்த கலைக்குரியவர்கள் முதல்ல எதிர்பார்க்கறது என்ன தெரியுங்களா? புகழ், பாராட்டு, கைதட்டல்கள். 2ஆவதா படம். எந்த கலைஞர் வேணாலும் கேளுங்க, எந்த கலைஞர் வேணாலும் கேளுங்க, உனக்கு முதல் என்ன வேணும்? என்னை பாராட்டணும், என்னுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கணும், என்னுடைய திறமை எல்லாரும் போற்றணும், புகழணும், அதுதான் எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய மகிழ்ச்சின்னு தான் எந்த ஒரு கலைஞரும் சொல்லுவாங்க. அது பேச்சு கலைஞரோ, நடிப்பு கலைஞரோ, பாட்டு கலைஞரோ, நடன கலைஞரோ, எந்த கலைஞர்களாக இருந்தாலும் முதல்ல தேவை எங்களுக்கு பாராட்டு, கைதட்டல்கள், புகழ். 2ஆவதுதான் காசு. அப்ப எல்லாத்துக்குமே 2ஆம் பாவத்தில் 2ஆம் அதிபதி ஆட்சியில் இருப்பாருங்களா? கோமாளித்தனமா இல்லைங்களா? அப்புறம் இன்னொன்னுங்க, புகழுக்கு மயங்காதவங்க யாராவது இந்த உலகத்தில் இருப்பாங்களா? புகழுக்கு மயங்காதவங்க யாராவது இந்த உலகத்தில் இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்க ஒண்ணு வேண்டாம், காட்டுக்குள்ள சிங்கம், ஒரு சிங்கம் தன்னை போன்ற இன்னொரு சிங்கத்தை பார்த்து அந்த சிங்கம் என்னை புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும்னு நினைக்குங்களா? எந்த சிங்கமாவது ஒரு சிங்கம் சிங்கம் நீ என்னை பாராட்டணும் அப்படின்னு அது சொல்லுமா, கேட்குமா, நினைக்குமா? சரி, இந்த சிங்கம் நம்மளை பாராட்டினா பரவாயில்லையே, புகழ்ந்தா பரவாயில்ல நினைக்குமா? இல்ல ஒரு யானை இன்னொரு யானை பார்த்து அந்த யானை நம்மளை புகழணும் அப்பா அப்படின்னு ஒரு யானை நினைக்குமா? இல்லைங்களா? ஒரு மான் இன்னொரு மானை பார்த்து இந்த மான் என்னை புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு மான் நினைக்குங்களா? எழிலார்ந்த பேரழகோட அப்படியே மயில் அந்த தோகைகளை விரித்து அப்படி ஆடுது இல்லைங்களா? தோகைகளை விரித்து அப்படியே அழகா நிக்குது இல்லைங்களா? முழு நிலவு சந்திரனை போல கடலோரத்தில் நிற்கும் போது அலைகள் பாய்ந்து வர்றதை எப்படி பார்த்து பார்த்து ரசிக்கிறோமோ, விடியல் வேளையில் சூரியன் உதிக்கிற போது அந்த செந்நிறத்தில் சூரியன் நம்முடைய கண்களை அப்படியே வசீகரிக்கிறாரோ, அப்படி பிரமிக்க வைக்கிறாரோ, அப்படி ஒரு பிரம்மாண்ட அழகை அந்த தோகை விரித்து ஆடுகிற மயில் நமக்கு காட்சி தருது. அந்த மயில் இன்னொரு மயில் நம்ம பார்த்து பாராட்டணும், புகழணும்னு நினைக்குங்களா? இன்னொரு உயிர் நம்மை பார்த்து பாராட்டணும், போற்றணும், புகழணும்னு நினைக்கிற ஒரே ஒரு உயிரினம் மனித உயிரினம் மட்டும்தான், இல்லைங்களா? விலங்கினமோ, பறவை இனமோ, ஊர்வன இனமோ, எந்த ஒரு உயிரினமாவது மனித உயிரினத்தை தவிர
வேறு எந்த உயிரினமாவது என்னை அவங்க பாராட்ட நினைக்கிறீங்களா? மனிதனுக்கே உண்டான இயல்பு, அது மனித இயல்பு இல்லைங்களா? மனித இயல்பு. மனுஷன்தான், ஒரு மனுஷன் நம்மளை பாராட்டணும், இன்னொரு மனுஷன் நம்மளை போற்றணும், இன்னொரு மனுஷன் நம்மளை புகழணும், இன்னொரு மனுஷனோட நாம மேல இருக்கணும், இன்னொரு மனுஷனோட நாம தான் முன்னணியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மனித இனம் மட்டும்தான். மனிதன் தான் இன்னொரு மனிதனுடைய போற்றுதலை புகழுதலை விரும்புவான், எதிர்பார்ப்பான். அதுக்காக எந்தெந்த துறைகளில் வேணாலும் ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு ஆண்டவன் கொடுக்குற துறையில ஈடுபடுறான். பாடுறான், பேசுறான், எழுதுறான், கவிதை எழுதுறாங்க, நடிக்கிறாங்க. சினிமா துறையில எத்தனையோ இசை கலைஞர்கள், எத்தனை நடனம் ஆடக்கூடியவங்க, எல்லாம் எதுக்கு? முதல்ல நம்மளை எல்லாரும் பாராட்டணும். மனிதனுக்கு மட்டும்தான் அது இயல்பு இல்லைங்களா? ஒவ்வொருத்தரும் எத்தனை போராடி கஷ்டப்பட்டு திறமையை வளர்த்திக்கிறாங்க. எதுக்கு? நம்மளை எல்லாரும் பாராட்டணும், புகழணும். அது புகழ் என்பது மனிதன் விரும்பக்கூடியது. அது மனிதனாக பிறந்தப்பவே, மனிதனாக தோன்றிய பொழுதே மனிதனோடு தோன்றிய அந்த இயல்பு. ஒரு இன்னொருத்தர் நம்மளை பாராட்டணும் புகழுங்கிறது இயல்பு இல்லைங்களா? இதுல 2ஆம் அதிபதி 2 ஆட்சி இருந்தா தான் அவங்க எல்லாம் புகழுக்கு மயங்குவாங்க அப்படின்னா என்னங்க இது? ஒரு கேலித்தனமா, ஒரு கேலி கூத்தானதா இல்லைங்களா? எவ்வளவு பெரிய, அதாவது எத்தனை பல்லாயிரம் பேர் அதை பார்த்தாங்க. எவ்வளவு பெரிய ஜோதிட ஜாம்பா. இப்படி 2 ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் புகழுக்கு மயங்கிடுவாங்கன்னா அப்ப யாரும் மயங்க மாட்டாங்களா? அப்புறம் இதுல இன்னொரு கூத்து பாருங்க, இன்னொரு கூத்து. புகழையே பிச்சை கேட்கறாங்க இன்னைக்கு. கைதட்டல் பிச்சை, சரிங்களா? கைதட்டு பிச்சை கேட்கறவங்க பெருகி போயிட்டாங்க எல்லா துறையிலும். ஒரு காலம் இருந்ததுங்க, ஒவ்வொரு திறமையாளனுடைய அந்த திறமைகளை கேட்கறதுக்கு, பேச்சாகட்டும், பாட்டாகட்டும், எதுவாகட்டும் கேட்கறதுக்கு தரையில் உட்கார்ந்துட்டு தவங்கிடந்தாங்க மக்கள் எல்லாம். அப்படி ஒரு பேராற்றல் படைந்தவங்களா, பேசக்கூடிய பேராற்றல் படைச்சவங்களா நிறைய படிப்பாங்க. அவங்களுடைய பேச்சினுடைய அமைப்பு, அந்த வீச்சு, அந்த எழுச்சி, சொல்ல ஆட்சி, அவங்களுடைய அந்த பேச்சு, அவங்களுடைய கருத்துக்கள், அவங்க பேசக்கூடிய விதம் அப்படியே எதிரில் உட்கார்ந்து இருக்கிறவங்கள உள்ள ஊடுருவும். அவங்கள உணர்ச்சியில கொந்தளிப்பு காலாக்கும். மகிழ்ச்சி கொந்தளிப்பா இருக்கலாம், நகைச்சுவை கொந்தளிப்பா இருக்கலாம், எழுச்சிமயமான புரட்சிகரமான கொந்தளிப்பா இருக்கலாம். அப்படி ஆக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர்கள் நிறைந்து கிடந்த மண் இந்த தமிழ்நாடு. இன்னைக்கு பிச்சை கேட்கறாங்க, கைதட்டி பிச்சை கேட்கறாங்க இல்லைங்களா? அது ஆன்மீக சொற்பொழிவு துறையா இருந்தாலும் சரி, அரசியல் மேடை சொற்பொழிவு துறையா இருந்தாலும் சரி, இலக்கிய மேடை சொற்பொழிவு துறையா இருந்தாலும் சரி, அல்லது பொதுவான நிகழ்ச்சிகள்ல பேசக்கூடிய பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்களா இருந்தாலும் சரிங்க, அல்லது ஜோதிட மேடைகளை கருத்தரங்கில் பேசுறாங்க இல்லைங்களா, அவங்களா இருந்தாலும் எல்லாருமே, அவங்களா இருந்தாலும் சரி, பிச்சை, கைதட்டு பிச்சைன்னு பிச்சை கேட்டுட்டு திரியிறாங்க. ஒரு பேச்சுங்கிறது எதிரில் அமர்ந்து இருக்கிறாங்க இல்லைங்களா, பேசக்கூடியவங்களுடைய அந்த கருத்து, அவங்க பேசக்கூடிய அந்த விதம், அந்த அமைப்பு, அந்த பேச்சினுடைய அந்த வீச்சு, அது எப்படி இருக்கணும்? எதிரில் உள்ளவங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஊடுருவி பாயணும் இல்லைங்களா? அப்படியே பொங்கி பிரவாகம் எடுத்து ஆர்ப்பரிக்கிறதே ஆறு, புது வெள்ளம் பொங்கி பிரவாகம் எடுத்து ஆர்ப்பரிக்கிற அந்த ஆற்று வெள்ளம் இருக்குதுங்களா இல்லைங்களா? அந்த ஆற்று வெள்ளத்தை போல ஆர்ப்பரிக்கணும் அந்த பேச்சு, அந்த கருத்து. அவங்க எதிரில் அமர்ந்து இருக்கிறவங்களுடைய உள்ளத்துக்குள் ஊடுருவி பாயணும், அவங்களுடைய உணர்வுகளோட கலக்கணும், உணர்வுகளோட ஒன்றி போகணும், அந்த உணர்வுகளை தாக்கணும், உணர்வுகளோட கலந்து, அந்த உணர்வுகளோட கலக்கிற போது அந்த கேட்கிறவங்களுடைய உணர்ச்சியின் வெளிப்பாடுதான் கைதட்டல்கள் இல்லைங்களா? அது நகைச்சுவை உணர்ச்சியின், மகிழ்ச்சியின் வெளிப்பாடான கைதட்டல்களா இருக்கலாம், அல்லது மகிழ்ச்சியான உணர்ச்சியின் வெளிப்பாடான கைதட்டல்களா இருக்கலாம், அல்லது எழுச்சிமயமான உணர்ச்சிகளின் கொந்தளிப்பின் வெளிப்பாடா இருக்கலாம். நெருப்பு சுடர் போன்ற பேச்சு, அக்கினி ஆர்ப்பரிக்கிற போன்ற பேச்சு, எரிமலை வெடித்து சிதறகரை போல ஆர்ப்பரிக்கிற வரலாறுகளை சொல்லக்கூடிய பேச்சு, புரட்சிகளை சொல்லக்கூடிய பேச்சு, இந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு புரட்சிகரமான எழுச்சிகரமான பேச்சு. அந்த பேச்சு கேட்கும் போது எழுச்சிமயமான உணர்ச்சியோடு கைதட்டல்கள் வரலாம். இப்படித்தான் வரணும் இல்லைங்களா? இதான கைதட்டல்கள். கெஞ்சி கேவலமா பிச்சை எடுக்கிறாங்க கைதட்டலுக்கு. எதிரிலே அமர்ந்து இருக்கிறவர்களை கைதட்டு வைக்கிற ஆற்றல் தான் பேச்சாற்றல். அதுதான் பேச்சாற்றல். கைதட்டுங்க. கெஞ்சறது பிச்சை எடுக்கிறது இல்ல. மானத்தை கெடுக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டு மானத்தை எல்லாரும் இல்லைங்க,
எல்லாரும் இல்லை, மிகச்சிறந்த அற்புதமான ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் அரசியலில் இருக்கிறாங்க, ஆன்மீகத்தில் இருக்கிறாங்க, எல்லாத்திலும் இருக்கிறாங்க, ஜோதிடத்துறையில் இருக்கிறாங்க. மிகப்பெரிய அற்புதமா அவங்கெல்லாம் கேட்கறது இல்லை. அதுல எத்தனை பேர் இருக்கிறாங்க அற்புதமான பேச்சாளர்கள். அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல் ஜோதிட கருத்துக்களை அப்படியே பொழிகிற, மழையாய் பொழிகிற ஜோதிட மிகப்பெரிய பேச்சாற்றல் உள்ள ஜாம்பவான்கள், அற்புதமான ஜோதிட ஜாம்பவான்கள் பேச்சாற்றலும் இருக்கிறாங்க. ஆனா பெரும்பாலான ஒரு பிச்சை எடுக்கிறாங்க எல்லா துறையிலுமே. ஆன்மீக துறையா இருந்தாலும், அரசியல் துறையா இருந்தாலும், எல்லா துறையிலும் இருக்கிற பேச்சாளர்கள். இதை வந்துங்க எனக்கு ரொம்ப நாளா சொல்லணும் ஒரு ஆதங்கம். இன்னைக்கு பூரா கொட்டிட்டு எனக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பார்க்கும்போது, இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் மட்டும் இல்லைங்க, எல்லா ஆன்மீக நிகழ்ச்சி பார்ப்பேன், எல்லா பேசுறதையும் பார்ப்பேன். எந்த துறையில பேசுறாலும் சரி, எல்லா துறையிலும் பார்ப்பேன். எல்லாம் யாரு யூடியூப் பேச எல்லாத்தையும் பார்ப்பேன். அதுல அந்த ஒளிபரப்பாகிற நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கைதட்ட சொல்லி எல்லா நிகழ்ச்சியிலும் கேட்கறாங்க. சரிங்க, ஏதோ எனக்கு மனசுல பட்டுச்சு சொல்லிட்டேன். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாங்கன்னீங்கன்னா, சனி பகவான் செவ்வாய் பகவானை பார்த்து என்ன பலன். சரிங்களா? இப்போ வந்துங்க சனி பகவான் வந்து செவ்வாய் பகவான் பார்க்கிறார். அந்த ஜாதருக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் தெரியுங்களா? சிறப்பான பலன் கிடைக்கும். சொந்த வீடு வாகன சொத்து யோகம் கிடைக்கும். பூமி காரணம் இல்லைங்களா செவ்வாய், வாகனத்துக்கு காரணம் இருந்தா சொந்த வீடு வாகன சொத்து அமைப்பு மிக சிறப்பா அந்த ஜாதகம் கிடைக்கும். யாருடைய ஜாதகத்துல செவ்வாய் பகவான சனி பகவான் பார்க்கிறாரோ ஒரு 3 பார்வை பார்ப்பார் இல்லைங்களா? அவர் இருக்கிற இடத்துல இருந்து 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. அவர் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்திலிருந்து 3ஆம் பாவகம், அவர் இருக்கிற பாவம் 1, அதுக்கடுத்து 2, அதுக்கடுத்து 3, அந்த 3ஆம் இடத்தை பார்ப்பார். அதுக்கடுத்து 4, 5, 6 விட்டு 7ஆம் இடத்தை பார்ப்பார். அதுக்கடுத்து 8, 9 விட்டு 10ஆம் இடத்தை பார்ப்பார். அங்க செவ்வாய் இருந்து சனி பகவான் பார்வை அந்த செவ்வாயின் மேல் விழுந்தால், சரிங்களா, வீடு வாங்கின சொத்து யோகம் சிறப்பா கிடைக்கும். சரிங்களா? செவ்வாய் சார்ந்த தொழில்கள் செய்யக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகத்துல அவங்களுக்கு அமைஞ்சிருந்துச்சுன்னா அந்த செவ்வாய் சார்ந்த தொழில்கள் அவங்களுக்கு சிறப்பா அமையும். ஏன்னா தொழிலின்னு வரும்போது ஜாதகத்துல பல்வேறு முக்கிய விதிகள் இருக்கும், பல முக்கிய விதிகள் இருக்கு. அதுல இதுவும் ஒரு விதி. இந்த விதிப்படியும் தொழில் அமையலாம், அல்லது அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துல வேற விதிப்படி அவங்களுக்கு தொழில் அமையலாம். அப்படி செவ்வாய் சார்ந்த தொழில் செஞ்சால் எந்த மாதிரி தொழில் செய்வாங்க? நெருப்பு சம்பந்தமான தொழிலுங்க, பூமி சம்பந்தமான தொழில்கள், இயந்திர சம்பந்தமான தொழில்கள், இன்ஜினியரிங் சம்பந்தமான தொழில்கள் இல்லைங்களா, மருத்துவம் சார்ந்த தொழில்கள், கட்டிடம் சார்ந்த தொழில்கள், விவசாயம் சார்ந்த தொழில்கள், போலீஸ், இராணுவம், இப்படி செவ்வாய் சார்ந்த தொழில்கள் செய்யக்கூடிய அமைப்பு அவங்க ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அந்த தொழில்கள் அவங்களுக்கு சனி பகவான் செவ்வாயை பார்க்கக்கூடிய ஜாதகர்களுக்கு சிறப்பா இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, அந்த ஜாதகருக்கு சகோதரர்கள் இருந்தால், சகோதரர்களோ இருந்தால் அந்த சகோதரரோடு சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய அமைப்பையும் இந்த கிரக அமைப்பு கொடுக்கும். செவ்வாய் வந்து சகோதரர் குறிக்கிறவர் இல்லைங்களா? அதனால சகோதரரோட சேர்ந்தே தொழில் செய்யக்கூடிய அமைப்பையும் தந்தாலும் தரும். சரிங்களா? ஆனா ஒண்ணுங்க, சகோதரன் இருந்தா சகோதரரோட சேர்ந்து தொழில் செய்ய அமைப்பு தரக்கூடிய அதே சனி பகவான் சகோதரர்களுக்கு மிகுந்த மன கஷ்டத்தை, மன சங்கடத்தையும் தருவார். இது உயிர்காரகத்துவம். பொருட்காரகத்துவம் சகோதரனோட சேர்ந்து தொழில் செய்யலாம். உயிர்காரகத்துவம் அந்த சகோதரனுக்கு மன துன்பத்தை, மன கஷ்டத்தை, மன வருத்தத்தையும் தரும். சரிங்களா? இந்த கிரக அமைப்பு செவ்வாயை சனி பார்க்க இந்த கிரக அமைப்பு பெண்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னு வைங்க, கணவனுடன் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும், புருஷனோட கருத்து மாறுபாடு அதிகரிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பெண்ணுக்கு கணவனை குறிக்கிற காரக கிரகம் இல்லைங்களா? அதனால அந்த செவ்வாயை சனி பார்க்கும்போது உயிர்காரகத்து ரீதியான அசுப பலனை கொடுக்கும், பொருட்காரத்து ரீதியாக நல்ல பலனை கொடுத்துருவார். சனி செவ்வாயை பார்க்கும்போது பொருட்காரத்து ரீதியான செவ்வாய் சார்ந்த எல்லா நல்ல பலன்களையும் பொருட்காரத்து பலன்கள் கொடுத்துருவார். அதே நேரத்துல உயிர்காரத்து பலன்கள்ல அசுப பலன் தருவார். அந்த அமைப்புல பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாயை சனி பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குமானால் அந்த பெண்ணுக்கும் கணவனுக்கும் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் என்று சொல்லி அடுத்த காணொலியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், விடைபெறுகிறேன்.